லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜய் போன்றோர் அரசியல் கொண்டிருக்காங்க, தமிழர் நலனை முன்னிறுத்தி தான் வர்றாங்க. நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா இருந்து அவங்களோட இணைஞ்சு செயல்படலாம். கட்சி தனியா தொடங்குறதுக்கான நோக்கம் இல்லை. நீங்கள் கேட்குறது சரிதான். முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி பேசுவோம். மாநாடு தமிழ்நாட்டில் எந்த மாநாடு? இப்போ பல்லாவரத்தில். ஆமாம், இது ஒரு நீங்கள் எப்படி இதை வெளிப்படுத்த போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கே தெரியல எப்படி வந்தீங்கன்னு தெரியல. நான் அமைதியாக வந்தேன். யாரோ வாட்ச்மேன், நீங்கள் பிளாக் ஷீப் இருக்கார், யாருன்னு தெரியல. பரவாயில்ல, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் இங்கே தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணால் இங்கே ஒன்றும் படிப்பறிவே இல்லை. ஜெராக்ஸ் எங்கேன்னு ஒரு காப்பி எடுக்கலான்னு போட்டு அங்கிட்டு போய் கேட்டேன். சும்மா இவன் அமெரிக்கா ஹீரோ மாதிரி செக்கச்சவேன்னு இருக்கான். ஜெராக்ஸ்னா முழிக்கிறான், திருன்னு குத்த வச்சு உட்காந்துருக்கிறான். ஜெராக்ஸ் அப்படின்னா முழிக்கிறான். ஒன்றுமே தெரில. அதான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னமோ பண்ணி ஏமாற்றி மக்களை பெரியார் சொன்ன ஏன் வருது. நான் ஒன்றும் பேச விரும்பலை. இப்போ எங்களோட பாய்ச்சல் வேங்கை பாய்ச்சலாக இருக்கும். இது விளையாட்டில் அரசியலுங்கிறது. 24ஆம் தேதி சந்திப்போம். சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.